இது ஈஸ்ட் ஃபேசிங் 4 BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், பில்டப் ஏரியா 2750 ஸ்கொயர் ஃபீட். 2 பெரிய கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங், நல்ல நீளமாக பெரிய சிட் அவுட் ஏரியா, 21x16 அடியில் ஸ்பேஷியஸான லிவிங் ஹால், நல்ல அகலமாக கிச்சன் அண்ட் டைனிங். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் மீதி 3 பெட்ரூம், அதில் ஒன்று 17x16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம்ஸ்க்குமே பால்கனி, அது போக லாஞ்ச், மேலே டெரஸ் போகிறதுக்கு ஹெட்ரூம், அதில் பெரிய ஓடிஎஸ்ன்னு வீட்டை நல்லா ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே உட்டில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேசிங் 4 BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸாக அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1620 ஸ்கொயர் ஃபீட். சைட் 27 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2750 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பாக்ஸ் ஷேப்பில் பிளான் பண்ணி மேலே எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க், டெக்ஸ்சர் ஒர்க், ஸ்பாட்லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங்காக ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட்டும், ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 25x16. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. பார்க்கிங் ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய காரை தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். கார் பார்க்கிங் அடுத்து 12x7 அடி சைஸில் பெரிய சிட் அவுட் ஏரியா. மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கும், வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5x4 இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக்கோட தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 21x16. தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. நார்த் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் ரெடி பண்ணி அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினட்ஸும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் சைட் வாலுக்கு பூரா ஏஷியன் ராயல் பெயிண்டில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸை ஸ்லாப்லெஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே ஸ்டோரேஜ்க்காக அங்கே உட்டன் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7x5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேஸ் என்ட்ராரோம். இதோட டோட்டல் சைஸ் 16x11. இது ஃபுல்லி மாடுலர் கிச்சன். டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா ஹேண்டில்லஸ் டைப்பில் உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே கிளாஸ் டோர்ஸோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட்டும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இது டைனிங் ஸ்பேஸ். இங்கேயும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கார்னரில் ஒரு பெரிய டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைலில் டஃப் அண்ட் கிளாஸ் அண்ட் வுட்டில் ஹேண்ட் ரைல் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 10 அடி சைஸில் லாஞ்ச். அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 17க்கு 16. சீலிங்க்கு கிராக்டு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் டைப்பில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க். ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லாம் ஃபர்னிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ப்ரைவேட்டாக ஒரு கார்னர் பால்கனி கொடுத்துருக்காங்க. சைஸ் 7க்கு 6. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 11க்கு 5. பாத்ரூம் 11 அடியில் நல்லா நீளமாக இருக்கிறதுனால ஈஸ்ட் சைடில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங். சிமெண்ட் ராம்கோ, டிஎம்டி ராட் சேல் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. என்ட்ரன்ஸில் 9க்கு 4 அடி சைஸில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் சைஸ் 16க்கு 11. வீட்டுக்கு 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒயரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோஸ் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளம்பிங் பைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒயரிங்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 21க்கு 7. ஃப்ரண்ட்டில் நல்லா அகலமாக பெரிய பால்கனி பிளான் பண்ணி அதை 2 பெட்ரூம்ஸில் இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி காமன் பால்கனியாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது 4th பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் 10க்கு 16.25. 4 பெட்ரூம்ஸ்லையுமே உட்டன் வார்ட்ரோப், கபோர்ட், ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6க்கு 4.5. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா வீட்டுக்குள்ளே அதிகப்படியான சூரிய ஒளி கிடைக்கிறதுக்காக சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு பூரா டெரக்கோட்டா வெதரிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் பாரம்பரியம் ஹோட்டலுக்கு பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,45 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.